சார் இதில் ரோபோ சங்கர் இடையில வந்து மஞ்சள் காமாலை நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டார், உடல்லாம் மெலிந்து போயிட்டாரு. அப்போ நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்களா சார்? ஆமா, அது காப்பாத்திய சூழ்நிலையில இருந்த ஒருத்தனை நானும் தான். ம். அது அண்ணன் தான், கோபால் அண்ணன் தான் முழுக்க முயற்சி எடுத்து டாக்டர் தர்மலிங்கம் சொல்லிட்டு அடையாறுல இருக்காங்க. ம். டாக்டர் வந்து நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. இந்த மஞ்சள் காமாலை, லிவர் சோரிசிஸ்ல பாதிக்கப்பட்டவங்கள. கோவை குணாவே இறந்துட்டாங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்ன இது கோயம்புத்தூர்ல இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அன்னைக்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கணும் டாக்டர் பக்தவச்சலம் சார், பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம், சேர்மன் ஆஃப் கேஜி ஹாஸ்பிட்டல். அவர்கிட்ட நான் இங்கிருந்து சென்னையில் ஃபோன் பண்ணி பேசும்போது, அப்போ நான் வம்சம் படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், புதுக்கோட்டையில இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணும்போது, என்ன தலைவா அவங்க டீம்ல இன்னொரு என்ன முக்கியமான ஒரு கிங் இறந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு. ஐயோ தலைவா, நீங்க அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. நம்ம உங்களோட ஆம்புலன்ஸ் மட்டும் கொடுத்து ரோபோ இதுக்கு சாரி குணாவை எப்படியாவது சென்னைக்கு அனுப்பி விடுங்க. நான் இப்ப புதுக்கோட்டையில வம்சம்ன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ அண்ணனும் அதை நான் சொன்னாங்க, அண்ணன் அண்ணன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான், கோபால் அண்ணன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். தம்பி எப்படியாவது நீ வந்து குணாவை கூட்டிட்டு வந்துருங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து நம்ம கலக்கும் போது அஸ்தபாத கலைஞர்கள் மேல மிகப்பெரிய அன்பும் பாசமும் கொண்டார். வேற யாருன்னா கை காமிச்சிட்டு நீங்க போங்க பாத்துங்கன்னு. ஆனா அண்ணன் வந்து களத்துல இறங்கி கூட நின்று கை கொடுத்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. உடல் ரீதியாகவும் சரி, அது மன ரீதியாகவும் சரி. அப்படி வந்து முதல்ல காப்பாத்தினது தான் நம்ம கோவை குணாவை. கோவை குணாவை காப்பாத்தி 12 வருஷம் உயிராந்தாரு. அந்த வகையில தான் நம்ம ரோபோவை நம்ம காப்பாத்தி விட்டது. அது கொடுப்பன இல்லை, கடவுள். அவர் இவ்வளவு சீக்கிரம் வந்து ரோபோ அழிச்சுக்குவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு ரோபோ மரணம்.